தமிழர்களோட கட்டடக்கலைக்கு நம்ம மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளை நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கண் முன்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. மலை சிற்பங்கள், கற்சிற்பங்கள், இன்னும் பல விஷயத்தில் நம்ம கட்டடக்கலையை பார்த்துட்ருக்கோம். அரண்மனைகள்லேருந்து இப்படி பிரம்மாண்டமாக இருந்தாங்கன்னு ஏகப்பட்ட வரலாற்று எச்சங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் தமிழர்களோட மிக சாதாரணமான கட்டடக்கலையான வீடு, அவங்க தங்குறதுக்கு உண்டாயிருந்த வீடு எப்படி கட்டியிருந்தாங்கன்னு தெரியுமா? அதை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? கிராமத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இன்னமும் கூட சில பேர் வீடு இன்னும் இந்த நிலைமையில் இருக்குது. நல்லாவே அந்த பழைய வீடுகளே கூட இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இப்போது 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த கட்டடக்கலை எப்படின்னு பாருங்கள். வெறும் செம்மண்ணும் சுண்ணாம்பு மட்டும் குழைச்சி வச்சு கட்டப்படுற வீடுகள். அப்போது எல்லாருக்குமே செங்கல் கிடைக்காது. செங்கல்ன்றது கொஞ்சம் ஒரு பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாறைகள்லேருந்து வெட்டப்பட்ட கல்களை வச்சு அந்த சுவற்றுக்கு அவங்க செங்கலுக்கு பதிலாக அதை பயன்படுத்துவாங்க. எல்லா சுவரையுமே உயரமாக வச்சு முழுக்க முழுக்க சுவராலேயே சுற்றி வளைக்கப்பட்ட வீடுகளாக அவங்க கட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பனை ஓலைகள், பனை மட்டைகள், அப்புறம் பனை மரத்தோட அந்த கட்டைகளெல்லாம் வச்சு தான் அந்த வீடு செய்வாங்க. ஏன்னா பனைமரத்தோட கட்டைகள், அந்த ஓலைகள்லாம் சீக்கிரமாக கரையான் அரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வச்சு தான் கட்டுவாங்க. அந்த பாறைகள் பாருங்கள், அந்த காலத்தில் கட்டப்பட்ட கொஞ்சம் பெரிய வீடுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய வீடு கூட யாரும் அந்த டைமில் கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிதிலமடைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம். சுமாராக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு வீடு இது. இந்த வீட்டு சொந்தக்காரங்க இதுக்கு எதிர்த்தாப்புலேயே அவங்க ஒரு வேறு வீடு கட்டிக்கிட்டதுனால இந்த வீடு அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. இந்த வீட்டை இடிக்காமலும் அதை அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு. இதில் அவங்க அதிகபட்சம் செஞ்ச மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஓலை மேய்கிறது மட்டும்தான் அடிக்கடி மாற்றியிருந்திருக்காங்க. மற்றபடி சுவர்களும் சரி, அதோட மற்ற சுற்றளவில் உள்ள விஷயங்களையும் அவங்க அடிக்கடி மாற்றாமலே இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அதில் பாருங்கள், இதுதான் ஹால் மாதிரியாக இருந்திருக்கு. இதில் பிற்காலத்தில் இப்போ கரண்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சுவரை உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா பனை ஓலையில் இருந்த வீடு தென்னை ஓலைக்கு மாற்றிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பனை வலைகளை அவங்க மாற்றலை, அது அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மற்ற எல்லாத்த விடவும் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எதிர்த்தாப்பில் இருக்கிறது கிச்சனுக்கான கூரை. இது இன்னும் ஒரு சின்ன ரூம் மாதிரி அந்த பின்னாடி பக்கம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே நிறையா சுற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு பாம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நாளாக புழங்காமல் இருக்குது. அதனால் பாம்புகள் திடீர்னு எங்கேயாவது இருக்கலாம், நீங்கள் பக்கத்தில் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் இப்போ பார்த்து பயந்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். இது அவங்க வெளிப்புறத்தில் இன்னொரு சமையல் கட்டு வச்சுருந்த இடம். இப்படி தான் இந்த வீடுகள் அப்போ வடிவமைக்கப்பட்டுச்சு. நீங்கள் பாருங்கள், அப்போவே கட்டப்பட்ட மிகப்பெரிய வீடுன்னே சொல்லிக்கலாம். அந்த ஒரு சாதாரண மக்களோட கட்டடக்கலைக்கு மிக எடுத்துக்காட்டு. 150 வருஷமாக இன்னுமே சுவர்கள் சிறப்பாக இருக்குது.